மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ரணிலிடம் ஒப்படைக்க தயாராகும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். மஹிந்த வீட்டுக்குள் நடந்த மோதல், நாமல் மீது தாக்குதல் முயற்சி. யாழ் நோக்கி பயணித்த சுமந்திரன் வாகனம் விபத்து. தேர்தலில் களமிறங்குகிறேன், ரணில் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. மொட்டுக் கட்சியின் இறுதி தீர்மானம் மஹிந்தவின் கையில். தேசிய விளையாட்டு விழாவில் சாதனை படைத்த ஈழத் தமிழன். 3ஆம் உலகப் போர் குறித்து ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை. தொடர்வென விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஒரு குழுவினர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஏலம் விட திட்டமிடுவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குற்றம் சுமத்தியுள்ளார். இன்று நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். விஜயதாச ராஜபக்ஷ தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர நேற்று தெரிவித்த கருத்து குறித்து விளக்கமளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். விஜயதாச ராஜபக்ஷ சுதந்திர கட்சி உறுப்பினர்தான். அவருக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை நான் நிராகரிக்கின்றேன். நாட்டுக்காக துணிந்து செயற்படும் அரசியல்வாதியே அவர் எனவும் மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர நேற்று தெரிவித்த கருத்தை நான் கண்டித்து முற்றாக நிராகரிக்கின்றேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தற்போதைய நிலைக்கு தாம் மட்டுமே பொறுப்பு என தயாசிரி ஜெயசேகர கூறியிருப்பது முற்றிலும் பொய்யானது. நான் அதை விரிவாக விவரிக்க விரும்பவில்லை. ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர் அல்ல என்றும் அவரை எமது கட்சியின் வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கு எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை எனவும் தயாசிரி ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவிற்கும் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்தவத்தவிற்கும் இடையில் காரசாரமான வாக்குவாதம் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பில் உள்ள நாமல் ராஜபக்ஷவின் வீட்டிற்கு நேற்றிரவு சென்றிருந்த லொஹான் ரத்தவத்தவுடனான வாக்குவாதம் அடிதடி வரை சென்று தடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வீட்டில் இருந்தவர்களின் தலையீட்டினால் மோதல் தடுக்கப்பட்டுள்ளதாக அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பது குறித்து இருவருக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. முருகல் நிலை அடிதடி வரை சென்ற நிலையில் முன்னாள் முதற்பெண்மணி சிரந்தி ராஜபக்ஷ தலையிட்டு சண்டையை தடுத்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுன ஜனாதிபதிக்கு ஒரு கட்சியாக ஆதரவளிக்க வேண்டும் என லொஹான் ரத்தவத்த இதன்போது வலியுறுத்தி கூறியுள்ளார். இதன்போது கட்சி என்ற ரீதியில் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டிய போதே முருகல் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் பயணித்த வாகனம் ஏனையின் வீதி கிளிநொச்சியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தானது இன்று பிற்பகல் 3:30 மணியளவில் கிளிநொச்சி ஏனையின் வீதி 155 கட்டை பகுதியில் ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் சொகுசு வாகனம் மீது எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளது. இதன்போது சுமந்திரனின் வாகனத்திற்கும் மோட்டார் சைக்கிளுக்கும் சிறிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து குறித்து சுமந்திரன் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த தனது வாகனத்தின் மீது எதிரே வருகை தந்த மோட்டார் சைக்கிள் மோதுண்டது. மோட்டார் சைக்கிள் சாரதியின் கவனயீனமே விபத்திற்கு காரணம். விபத்தில் யாருக்கும் எவ்வித சேதமும் ஏற்படவில்லை. தனது வாகனத்திற்கே சேதம் ஏற்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் வேட்பாளராக போட்டியிட உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். இன்று காலையில் நடைபெற்ற ஜெயகமு பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தான் சிந்தித்து பார்த்தே இந்த தீர்மானத்திற்கு வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிட உள்ளதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தன. அதன்படி ரணில் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி ரொனால்ட் சி பெரேரா நேற்றைய தினம் தேர்தல் ஆணைக்குழுவில் சுயாதீன வேட்பாளருக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார். இதேவேளை நாட்டின் 9வது ஜனாதிபதி தேர்தலை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடத்துவதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எடுக்கும் நிலைப்பாடு குறித்து இறுதி தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் அக்கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 29ஆம் தேதி கட்சியின் முடிவு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது. அதற்கு முன்னதாக இன்றும் நாளையும் கட்சி தலைவர்களுக்கு இடையில் நீண்ட கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது.
கட்சி ஏற்கனவே கணிசமான அளவில் பிளவுபட்டுள்ளதுடன் அவர்களில் பெரும்பாலானோர் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க முன்வந்துள்ளனர். அவர்களில் ஒரு குழுவினர் ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ஷவிடம் இது குறித்து அறிவித்துள்ளனர். ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பதை தவிர்த்துவிட்டு வேறொரு வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டும் என்று மற்றொரு குழு கூறுகின்றது. எவ்வாறாயினும் இந்த முன்மொழிவுகள் இன்றும் நாளையும் நீண்ட நேரம் விவாதிக்கப்பட உள்ளன. அகில இலங்கை ரீதியில் நடைபெறும் 48வது தேசிய விளையாட்டு விழாவில் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த வீரர் அருந்தவராசா புவிதரன் புதிய சாதனையினை படைத்துள்ளார். யாழ் சாவகச்சேரியினை சேர்ந்த இவர் குறித்த போட்டியில் 5.11 மீட்டர் உயரத்தினை கடந்து தனது புதிய சாதனையை படைத்துள்ளார். 48வது தேசிய விளையாட்டு விழா கொழும்பு சுகததாச விளையாட்டரங்கில் நடைபெற்ற நிலையில் இதில் நாட்டில் உள்ள 9 மாகாணங்களைச் சேர்ந்த வீர வீராங்கனைகள் பங்கு பெற்றிருந்தனர். இதன் அடிப்படையில் இப்போட்டிகளில் கோலூற்றி பாய்தல் ஆண்கள் பிரிவில் சாவகச்சேரியினை சேர்ந்த அருந்தவராசா புவிதரன் 5.11 மீட்டர் உயரத்தினை கடந்து புதிய தேசிய சாதனையினை நிலைநாட்டியுள்ளார். மேலும் கோலூற்றி பாய்தல் பெண்கள் பிரிவில் சாவகச்சேரியினை சேர்ந்த நேசராசா டக்சிதா 3.51 மீட்டர் உயரத்தினை கடந்து புதிய தேசிய சாதனையினை நிகழ்த்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நடைபெறவிருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் தான் வெற்றி பெறாவிட்டால் 3ஆம் உலகப் போர் உருவாகக்கூடும் என முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். புளோரிடா மாகாணத்தில் அமைந்துள்ள ட்ரம்பின் விடுதியில் இடம்பெற்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உடனான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். குறித்த விடுதிக்கு நேற்று நெதன்யாகு தனது மனைவி சாராவுடன் விஜயம் செய்த போது ட்ரம்ப் அவர்களை விடுதியின் வாசல் வரை சென்று வரவேற்றார். இதன்போது இடம்பெற்ற கலந்துரையாடலிலேயே ட்ரம்ப் 3ஆம் உலகப் போர் தொடர்பாக நெதன்யாகுவை எச்சரித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் தான் வெற்றி பெறும் பட்சத்தில் உலகின் அதிகார பிரச்சினைகள் அனைத்துக்கும் தீர்வு காணப்படும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 2ஆம் உலகப் போருக்கு பின் எப்போதும் இல்லாத அளவுக்கு 3ஆம் உலகப் போர் தொடர்பான கருத்து தற்போது வலுப்பெற்றுள்ளது. இதற்கு காரணம் அமெரிக்காவை ஆளும் திறமையற்ற ஆட்சியாளர்கள் என ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை ட்ரம்பின் அறிவுறுத்தலுக்கு அமைய ஹமாஸுடன் போர் நிறுத்த உடன்படிக்கையை கொண்டுவர நெதன்யாகு முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.